ஹலோ கட்டிங் சேனல் பீப்புள். நம்மளோட தம்பி ராமையாவோட பையனான உமாபதி ராமையாவும் அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் சாரோட பொண்ணான ஐஸ்வர்யா அர்ஜுன் இவங்க 2 பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே ஃபேவரட்டான அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வைரலான ஒரு கப்புள் அண்ட் பேராக இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ரொம்பவே அவங்க பற்றியான ஃபோட்டோஸ் மீடியாஸ் எல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போது நம்மளோட உமாபதி ராமையா சாரோட வீட்டில் ஒரு பென்ட்ரைவ் இருந்ததாகவும் அதை பார்த்து ஐஸ்வர்யா ரொம்பவே ஷாக் ஆனதாகவும் ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்க ரொம்பவே வெளியே சுற்ற ரொம்பவே ஜாலியாக இருந்திருக்கிறாங்க. பட் ஆனாலுமே இப்போ மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஐஸ்வர்யா அர்ஜுன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க உமாபதி ராமையோட வீட்டில் இருக்கிறதுனால சம்திங் அவங்க வீட்டில் சும்மா அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு பென்ட்ரைவ் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. என்ன இது பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை எடுத்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி லேப்பில் போட்டு பார்த்துருக்காங்க. ஸோ போட்டு பார்க்கும்போதே என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, எஸ் இந்த பென்ட்ரைவில் தேவையான நிறைய விஷயத்த நம்மளோட உமாபதி ராமையா அவர்கள் சேகரித்து வச்சுருக்காரு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, அர்ஜுன் சார் சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் சார் நிறைய அவார்டு வாங்கியிருப்பார்ல அந்த ஃபோட்டோஸ், தம்பி ராமையா சார் நிறைய அவார்டு வாங்கியிருப்பார், நிறைய முக்கியமான படத்தில் நடிச்சிருப்பார். ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே உமாபதி ராமையா அவர்கள் சேகரித்து வச்சுருக்காராம். இதெல்லாம் தாண்டி ஐஸ்வர்யாவோட ஃபோட்டோஸ் தான் கிட்டத்தட்ட நிறைய இருந்திருக்கு அந்த பென்ட்ரைவில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமே அந்த பெண் எடுத்த ஃபோட்டோஸ், லவ் பண்ணும்போது எடுத்த நிறைய வீடியோஸ், இது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்த கிஃப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே அந்த பென்ட்ரைவில் ரொம்பவே பத்திரமாக சேவ் பண்ணி வச்சுருந்துருக்காரு. ஸோ அதை பார்த்தோன்னே ஐஸ்வர்யாவுக்கு ரொம்பவே கண் கலங்கியிருக்கு. என்ன இவ்வளோ மெமரிஸை இந்த பென்ட்ரைவில் அழகாக அவர் சேகரித்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ தம்பி ராமையா அவரோட பையனான உமாபதி ராமையா அவர்கள் சேகரித்து வச்சுக்கிறத பார்த்து தான் இப்போ ஐஸ்வர்யா அர்ஜுன் ஷாக்கான விஷயங்கள் தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படம். எஸ், கிட்டத்தட்ட இந்த படம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழப்பத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்டத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த கட்டத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்காக ஷூட்டிங்கோட ஸ்பாட்டுக்கு ஃபாரினருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, படத்தோட குழு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அஜித் சாருமே கூடிய சீக்கிரம் போக போகிறாரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அது ஒரு ஃபாரின் ஸ்பாட் அப்படின்றதுனால படத்தோட ஷூட்டிங் கண்டினியூவாக நடத்திட்டு டக்குன்னு ஒரு பிரேக் விட்டுறாங்க. கொஞ்சம் பெரிய லாங் பிரேக்னால மறுபடியும் சென்னை ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அஜித் சார் போகிற மாதிரி ஒரு பிளானுமே இருந்துகிட்டு இருக்கான். படம் தீபாவளிக்கு கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ரிக்வஸ்ட் வச்சதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக ஓகேப்பா தீபாவளி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.